வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே, ரொம்ப சந்தோஷம். டீ காஃபிலாம் சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு என்ன டிஃபன் இன்றைக்கி உங்கள் வீட்டில்? நம்ம வீட்டில் இன்றைக்கி தோசை, வரி கத்திரிக்காய், சாம்பார். சிம்பிளாக இருக்குது. இப்போ நான் பண்ண பார்க்குறீங்களா? ஆஸ் இட் இஸ் ஒயிட் ரைஸ். இது வந்து காலையில் தோசைக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பூண்டு ரசம். நல்லா பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இந்த மழைக்கு நல்லா கட்டாக இருக்கும். இது வந்து கத்திரிக்காய், வரி கத்திரிக்காய். வரி கத்திரிக்காய்னா நீட்டாக இருக்கும், தெரியுங்களா? நீட்டாக இருக்காது, குண்டாக வரி வரியாக இருக்கும். அதான் வரி கத்திரிக்காய் சாம்பார். தோசைக்கு சாப்பாடுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்? பொங்கலா, இல்லாட்டி இட்லியா, தோசையா, என்ன ஒன்று இருக்குது இல்லையா? ரைட், ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, கிளம்ப வேண்டியதான். அப்பா வந்து குளிச்சிட்டாரு, தம்பி இன்னும் குளிக்கலாம், லேட்டாக இருந்துச்சான். இன்றைக்கி அவனுக்கு ஹேர் கட் பண்ணலாம் இருக்கேன். ஃப்ரெண்டு காரணம் பார்க்கணும். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் முடி வெட்டக்கூடாதுன்னுவாங்க. அவர் அப்போ தானே லீவு, அப்போ தான் நம்ம வீட்டில் வெட்ட முடியும், தூக்கி நான் போக முடியும். நிறைய பேர் சொல்லிக்கிறேன் கமெண்ட்டில், செவ்வாய்க்கிழமை முடி வெட்டாதீங்க, வெள்ளிக்கிழமை முடி வெட்டாதீங்கன்ட்டு. அது நல்லா இருக்கிறவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் இந்த ஹேர் கட்டிங்லாம் லீவு. அப்போ தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வந்து வெட்டுவாங்க. மற்ற நாளாக வேணா வருவாங்க, சண்டேலாம் வந்து வேணா வருவாங்க, வரமாட்டாங்க. ஸோ நம்ம தான் அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண போகணும், அவங்க நம்மளை அட்ஜஸ்ட் பண்ண அவசியம் கிடையாது. கரெக்டாக நான் சொல்கிறது. இன்னும் சொல்கிறாங்க, சனிக்கிழமை சேவ் பண்ணாதீங்க, செவ்வாய்க்கிழமை முடி வெட்டாதீங்க, வெள்ளிக்கிழமை முடி வெட்டாதீங்க. அதெல்லாம் மனசு தான் காரணம். ஓகேவா? தேங்க்யூ. கீழே போனால் வாங்க, டிஃபன் எடுத்துகிட்டு. அப்பா தோசை கேட்டார், அப்பாவுக்கு தோசை, தம்பிக்கு தோசை தரணும். பல்லு வளைக்கிட்டு இருக்கார் தம்பி. கீழே போகலாமா?